வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தேமுதிகவின் கட்சியில் தொடர்ந்து நடக்கும் முக்கியமான சம்பவம், இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், நம்மளுடைய தேமுதிகவில் நம்மளுடைய மறைந்த தேமுதிகவின் முக்கிய தலைவர், பெரும் புள்ளி, கேப்டன் என்றழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் மரணம் அடைந்தார். அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட, அவர் மறைந்த பிறகும் பெரும் விதத்தில் அவருக்கான ஆதரவு என்பது கொஞ்சம் கூட குறையாமல் அதை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அவருடைய பார்த்திங்கன்னா நினைவிடத்திற்கு அதிகமாக ஏராளமான தொண்டர்கள், முக்கிய புள்ளிகள், ரசிகர்கள் என பலரும் பார்த்திங்கன்னா அவருக்கான பார்த்திங்கன்னா ஒரு மரியாதையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறலாம். எந்த ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் நம்முடைய பிரேமலதா அவர்கள் அங்கு சென்று அவருக்கு பூஜை மற்றும் மாலை மரியாதை அனைத்தும் சென்று செய்துவிட்டு நம்முடைய கழக நிர்வாகிகள், செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என முக்கிய புள்ளிகள் அனைவரும் தேமுதிகவின் கட்சியின் நிர்வாகிகள் எல்லாருமே போயிட்டு அங்கேயும் அவருக்கான மரியாதை செஞ்சுருந்தாங்க. அதன் பிறகு 170 நாட்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்கப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுடைய நினைவெடுத்த தொடர்ந்து ஓகேங்களா. ஏழை எளியோர் மற்றும் பார்த்திங்கன்னா வயதானவர்கள், பசியோடு இருப்பவர்கள் என எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உணவுகளை பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்து அங்கே பார்த்திங்கன்னா தொடர்ந்து அன்னதானம் என்பது 170 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் நம்மளுடைய தேமுதிகவின் வட்டாரங்கள். இந்த ஒரு சூழ்நிலை பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட பிரேமலதா அவர்களே அங்கே நேரில் சென்று டெய்லி பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்குறாங்க அப்படின்றதே உறுதிப்பட சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திப்பில் சொல்லியிருந்த கருத்துக்கள் என்னன்னா, பிரேமலதா அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கை குறித்தும் அடுத்த கட்டமாக தேமுதிக கட்சியின் நிலவரத்தை குறித்து பேசியிருக்காங்க. என்னன்னா, மறுவாக்கை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் நாங்கள் இதற்கு அடுத்த கட்ட முடிவு என்னன்றது கட்சியின் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அதன் பிறகு 2026 நாங்கள் கூட்டணியாக இல்லை தனித்து நிற்பதா, என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தால் கட்சி சிறப்பாக வளம் பெருகும், பெரும் விதத்தில் ஆதரவு பெருகும் அப்படின்றதுல உறுதிப்பட நாங்கள் தனி ஒரு ஆலோசனை பண்ணி முடித்தால் மட்டும்தான் அதற்கான ஒரு சூழலில் அமையும். அதனால் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்து